மிதனம் டாக்ஸிக் உறவுகளிடம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னங்க நடக்க போகுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்? எஸ், நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோல தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது. நான் ராசி பலன் மட்டும் பேசாம அந்த ராசியில இருக்கக்கூடிய 12 லக்னத்தையும் நான் மையப்படுத்தி நான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுடைய சேனலுக்கு ரொம்பவே தேவை. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன லக்னத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியில நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒருவேளை மிதுன ராசியா இருக்கீங்க அப்படின்னா, மிதுன லக்னம், மிதுனம் அப்படின்றது காற்று தத்துவ ராசி. அப்போ ராசியும் காற்று, லக்னமும் காற்று. அப்ப இந்த இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் 2ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்ப என்ன பண்ண போறாரு? மிதுன ராசிக்கு ஃபேமிலி தான் எல்லாமே. அடுத்து ஒரு வருஷத்துக்கு எல்லாத்தையும் தூக்கி போடு, என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில ரொம்ப அட்டாச்சா இருக்க போறீங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ற இடத்துல மிதுன ராசி, மிதுன லக்னத்துல பிறந்தவங்க நீங்க முழு கவனத்தோட பார்க்க போறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஃபேமிலி லைஃப்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் ஆகல, இன்வால்வ் ஆகல. இனிமே நீங்க இன்வால்வ் ஆக போறீங்க. மிதுன ராசியில நீங்க பிறக்குறீங்க. பட் ஆனா கடக லக்னம். இப்ப மிதுன ராசி காற்று, கடகம் அப்படின்றது பாருங்க, அது நீர் சம்பந்தப்பட்ட ஒரு ராசி. நீர் தத்துவம் உள்ள ஒரு லக்னம் இல்லையா? நீர் தத்துவ லக்னம். இப்ப இந்த நீர் தத்துவ லக்னத்துல தான் கவனிங்க, குரு உச்சமாக போறாரு. அப்ப என்ன மாதிரி பலன் கொடுக்க போறாரு இந்த இடத்துல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த இடத்துல குரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க போறாரு. உங்களோட தேவைகள் என்னென்ன இருக்கோ, அது கரியரா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றமா இருந்தாலும் சரி, எல்லா முயற்சிகளையும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு உங்களுக்கு பணத்தை ஈட்டக்கூடிய இடத்துல குரு இருக்கார். மிதுன ராசியா நீங்க இருக்கீங்க. ஆனா உங்க லக்னம் இந்த இடத்துல சிம்மமா இருக்கு. சோ மிதுனம் காற்று, அகைன் சிம்மம் நெருப்பு தத்துவ ஒரு லக்னம். உங்க முயற்சிகள் பழிக்கும், ஆனா கொஞ்சம் டிலேவா நடக்கும். ஏன்னா உங்க லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு உச்சமாறாரு. பிளஸ் ராசிக்கு அது 2ஆம் இடம். அப்ப எல்லாமே கொஞ்சம் தடையா இருக்கும், கொஞ்சம் தாமதமா இருக்கும். என்ன நம்ம பண்ண முடியும் சொல்லுங்க? சிம்ம ராசிக்கு சும்மாவே 8ஆம் இடத்துல போய் அஷ்டமத்துல போய் சனி உட்காந்து சும்மா குடைச்சல் கொடுக்குறாரு. இப்ப கொஞ்சம் டிலே இருக்கதான் செய்யும், கவலைப்படாதீங்க. பட் அந்த டிலேவை உடைச்சு நீங்க வெளியே வருவீங்க. கரியர்ல ஒரு மேஜர் ஷிஃப்ட் உங்களுக்கு இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பொறுமையா வெயிட் பண்ணி நிதானமா ஆடுங்க. உடனே நம்ம எதுவுமே பண்ண வேணாம். சனிக்கு நிதானம் தான் பிடிக்கும், நிதானமா பண்ணுங்க. மிதுன ராசி கன்னி லக்னம். இப்போ மிதுனம் அப்படின்றது காற்று, கன்னி அப்படின்றது நிலம். இப்ப இந்த நில தத்துவத்துல இருக்கக்கூடிய நீங்க, இந்த லக்னத்துல பிறக்கக்கூடிய நீங்க இந்த டைம் பீரியட் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, ரொம்ப பொறுமையா இருப்பீங்க, அவசரமே பட மாட்டீங்க. ஏன்? உங்க லக்னத்துக்கு தான் 7ஆம் வீட்டுல போய் சனி உட்காந்துட்டாரு. நான் உட்காந்து உன்னதான் பாப்பேன், நான் வேற எங்கேயும் பார்க்க மாட்டேன், நான் லெஃப்ட் பார்க்க மாட்டேன், ரைட்டு பார்க்க மாட்டேன், நேரா உன்னதான் பாப்பேன்னு பாக்குறாரு. அப்ப என்ன பண்ணுவாரு சனி? நிதானம். ரிலேஷன்ஷிப்ல கவனமா இருப்பீங்க. அடுத்து ஒரு வருஷத்துக்கு கரியர்ல ஒரு ஷிஃப்ட் ஏதாவது நீங்க எதிர்பார்க்கறீங்க, இல்ல வேலையில ஏதாவது ஒரு தேடல் எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த தேடல் உங்களுக்கு கரெக்டான முறையில பூர்த்தியாகும். லக்னத்துக்கு 11ஆம் வீட்டுல குரு இருக்காரு. இன்னொன்னு, வயதானவங்க உங்க ஹெல்த்தை கொஞ்சம் பாத்துக்கோங்க. 40ல இருந்து 60 வயசுல இருக்கவங்களுக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, முட்டி ரீதியான பிரச்சனை, தூக்கம் இல்லாம போறது, இது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. இதே நீங்க மிதுன ராசியா இருக்கீங்க, ஆனா லக்னம் துலாம். மிதுனம் அப்படின்றது என்னது? உங்களுக்கு காற்று தத்துவ ராசி. ஆனா லக்னம் என்னது? துலாம். ரெண்டுமே காத்து. மிதுனமும் காத்து, துலாமும் காத்து. இந்த காத்துக்கு 10ஆம் இடத்துல, அதாவது லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல போய் குரு உச்சம். ஃபாரின் போறதுக்கான 99% வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. காத்து ராசி ஃபுல்லா இப்ப ஆக்டிவ்ல இருக்கு. சோ வெளிநாட்டு யோகம் துலா லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் இருக்கு. விசால ஏதாவது பிரச்சனை இருக்கு, பெண்டிங்கா இருக்கு, எதுவுமே எங்களுக்கு வரல அப்படின்னா இப்போ ட்ரை பண்ணுங்க, வரும். இப்போ உடனே நிக்கும். கல்யாணம் நடக்கலையா? உடனே நிக்கும். மேரேஜ் ஆகலையா? உடனே உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி ஏற்படும். கரியர்ல ஒரு ப்ரமோஷன் இல்லையா? உடனே இந்த டைம் பீரியட்ல லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல உயர்வு உங்க பக்கம். மிதுன ராசியா இருக்கு, ஆனா லக்னம் பாருங்க விருச்சக லக்னமா இருக்கு. சோ விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னா, இந்த குரு பகவான் கடகத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் லக்னத்துக்கு 9ஆம் பாவகமா வராரு.
சோ தந்தை ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சொல்யூஷனுக்கு வரும். பூர்வீக சொத்து ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமலே இருக்கு, பூர்வீகத்துல ஏதோ ஒரு கோளாறு இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய இடத்துல இந்த டைம் இருக்கும். அடுத்து மிதுன ராசியா இருக்கீங்க ஆனா தனுசா இருக்கீங்க, தனுசு லக்னமா இருக்கீங்க அப்படின்னா தனுசுக்கு 8ஆம் வீட்டுல குரு வராரு இல்லையா? இந்த டைம் பீரியட்ல நீங்க மிக 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 கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்னன்னா, உங்க மாமனார் மாமியார் அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா 8 அப்படின்றது இன்லாஸ். மிதனத்துக்கு அது 2ஆம் வீடு, குடும்பஸ்தானம். ராசிக்கு அது 2ஆம் வீடு, ஆனா லக்னத்துக்கு 8ஆம் வீடா வருது. சோ அவங்களோட பேச்சை கேட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்களுடைய சில பல இன்ஃபுளுயன்ஸ்னால உங்க குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ எதுவுமே ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பட் ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல டைம் பீரியட் அடுத்த ஒரு வருஷம். மிதுன ராசியா நீங்க இருக்கீங்க ஆனா உங்க லக்னம் வந்து மகரமா இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, ராசி அப்படின்றது காத்து, ஆனா லக்னம் அப்படின்றது நிலத்தத்துவ லக்னம். அப்போ நிலமும் காத்தும் ஒன்னா சேர்ந்தா அந்த இடத்துல என்ன ஆகும்? சூறாவளி தான் வெடிக்கும். இதுல சூறாவளிக்கு இன்னும் ஃபியூல் கொடுக்குற அளவுல உங்களுடைய லக்னத்தை வர குரு வந்து பாத்துறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட பர்சனாலிட்டியை நல்லா டெவலப் பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் இந்த இடத்துல வந்து வெளியே வரும். ரிலேஷன்ஷிப்ல ஒரு வித மாற்றம் உங்களுக்கு வந்து ஏற்படும். லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் கவலைப்படாதீங்க. நல்ல பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்க. லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல குரு. மிதுன ராசியா இப்ப நீங்க இருக்கீங்க ஆனா லக்னம் வந்து உங்களுக்கு கும்பம். காத்து ராசி, காத்து லக்னம், கும்பம் வந்து காத்து லக்னம், மிதுனம் வந்து காற்று ராசி, ரெண்டுமே காற்று அப்படின்றதுனால இந்த இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா குரு வந்து அமைகிறாரு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் ரீதியா இருக்கக்கூடிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஒரு போக்கஸ்டா இல்லாம இருந்திருப்பீங்க. இதுதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், எந்த ஒரு போக்கஸ்மே இல்லாம இருந்திருக்கும். பட் நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் உங்களுக்கு போக்கஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். மேரேஜ் லைஃப் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து மிதுன ராசியா இருக்கீங்க ஆனா லக்னம் வந்து மீனமா இருக்கு. மீன ராசி, மீன லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து குரு வந்து உச்சம் வராரு. சோ குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றமும் பொருளாதாரத்துல ஒரு ஏற்றமும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மிதுனம் உங்களுடைய ராசியா இருந்துச்சுன்னா மேஷம் உங்களுடைய லக்னமா இருக்கும். அதாவது மிதுன ராசியில நீங்க இருக்கீங்கன்னா மேஷம் உங்க லக்னமா இருக்கணும். உங்க லக்னத்துல இருந்து 4ஆம் வீட்டுல வந்து குரு வந்து உச்சமாறாரு. அதே மாதிரி ராசி ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு, தனஸ்தானத்துல இருக்காரு. பொருளாதார ரீதியா ஒரு முக்கிய முடிவு கண்டிப்பா இந்த ஒரு வருஷத்துல எடுப்பீங்க. ஃபேமிலியில யாரையுமே நீங்க வந்து உள்ள நுழைய விடவே மாட்டீங்க. நீங்க தனியா சோலோ ஹேண்டடா நீங்க ஒரு விஷயத்த நீங்க வந்து முடிவெடுத்து அந்த முடிவை தான் நீங்க வந்து அப்படியே நீங்க வந்து லைஃப்ல வந்து வைப்பீங்களே தவிர யாரையும் நீங்க நம்பி இருக்க மாட்டீங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு தன்னுடைய உங்களுடைய வளர்ச்சியும் உங்களோட முடிவுகள்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மிதுன ராசியா இருக்கு, பட் ரிஷபம் உங்களோட லக்னமா இருக்கு. சூப்பரோ சூப்பர். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா புதன், இன்னொரு பக்கம் அந்த புதனோட ஃப்ரெண்டு சுக்கிரன் ரிஷபம். இது வந்து காத்து ராசி, அது வந்து நிலராசி. இதுக்கு இறைப்பட்ட கேப்ல வந்து லக்னத்துக்கு 3ஆம் பாவத்துல வந்து குரு வந்து உச்சமாறாரு. சூப்பரோ சூப்பர். போங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸால உங்களுக்கு இப்ப ஹெல்ப் கிடைக்க போகுது. யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாரும் திருப்பி உங்ககிட்ட வர போறாங்க. நண்பர்களால நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் உங்களுக்கு வந்து இருக்கு. இளைய சகோதரர்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல தானே குரு வராரு. வாக்குஸ்தானம் 3ன்றதும் வாக்குஸ்தானம் தான். தேவையில்லாத ஆர்குமெண்ட் வச்சீங்கன்னா பிரச்சனை தான் அந்த இடத்துல உருவாகும். சோ நீங்க இளைய சகோதரத்தை மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி ரிலேஷன்ஷிப், கரியர் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது அடுத்த ஒரு வருஷம். மொத்தத்துல மிதுன ராசிக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஒரு வருடம். ரிஷப லக்னத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், ரிஷப ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்க வந்து அதையும் வந்து செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார்? அதாவது மீட்டெடுக்க வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும், என்னை நானே மீட்டெடுக்க வேண்டும் என்ற பல சிந்தனைகளுடன் இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க யாரெல்லாம் வேலைக்கு சேர்த்து விட்டாங்களோ அவங்க எல்லாம் போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க, அவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு போயிருப்பாங்க. நம்ம மிதுன ராசிக்காரங்க மட்டும் வேலையை விட்டு வந்திருப்பாங்க. வேலை இழந்த மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்காரங்க கிட்டத்தட்ட இந்த 3 வருடத்துல நான் கடின ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் ரொம்ப இன்வால்மெண்டா இருந்தேன், ஆனா எனக்கு வேலை இல்லைங்க. நான் உண்மையை சொன்னேன், என்னை வேலை எடுத்துக்கிட்டான், நான் இருக்கிற தன்மையை சொன்னேன், வேலையை எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிற அதிகமான புலம்பல் இருந்துச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போம். இவங்களுக்கான ஒரு அங்கீகாரமான ஒரு வேலை கிடைக்கும்.
வேலை இழந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வேலை கிடைக்கும். வேலையில வேற வழி இல்லாம என்னுடைய குழந்தைகளுக்காக, என்னை நம்பி வந்து என் மனைவிக்காக, என்னை நம்பி இருக்கிற என்னுடைய குடும்பத்துக்காக வேலை பார்க்குறேன்னு சொல்லி பெண்கள் சொன்னாலும் சரி, ஆண்கள் சொன்னாலும் சரி, நான் இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருக்கேன், இந்த கம்பெனியை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன், ஆனா போகணும்னு மனசு சொல்லும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்காங்க. அப்படிங்கிற நம்மளுடைய மிதுன ராசி நபர்களுக்கு உறுதியாக இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வேலையில இவங்க யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க, யாரெல்லாம் குறிக்கோள் வச்சு இவங்களை கும்மாங்குத்து குத்துறாங்களோ அவங்கெல்லாம் காணாம போறாங்க. இவங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் உறுதியாக உண்டு. சோ இதுல இன்னொரு விஷயமும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மிதுன ராசிக்காரங்க கடன் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துல நீ எவ்வளவு கடன் வாங்கினீங்கன்னு மட்டும் கேளு. எதுக்கு கடன் வாங்கினீங்களுக்கு ரெண்டுமே தெரியாது. எதுக்கு கடன் வாங்கணும்னு தெரியாது, எவ்வளவு கடன் வச்சுக்கணும்னு தெரியல. ஆனா எனக்கு நான் தர வேண்டிய ரூபாய் நிறைய நான் மாட்டிக்கிட்டேன். நான் வந்து டோட்டலாவே மாட்டிக்கிட்டேன். கடன் பிரச்சனையில அதிகமா சிக்கி தவிக்கிற ராசியில மிதுன ராசியும் ஒன்று. அவ்வளவு தூரம் கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறாங்க. கடன் பிரச்சனை வந்து படிப்படியாக கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாசம் ஆரம்பத்திலிருந்து படிப்படியாக குறைக்கப்பட்டு இனியும் ஒரு குறைஞ்சது 1.5 வருடத்துக்குள்ள கடன் இல்லாத வாழ்க்கையை கடனால் கஷ்டப்பட்ட நிலைமையிலிருந்து மீண்டு வருவதற்கான முதல் படிக்கட்டே இந்த குரு பயிற்சி சொல்லுவோம். கண்டிப்பா கண்டிப்பா சார். கடன் இல்லாத வாழ்க்கை இது கொஞ்சம் படிப்படியா இருக்கும். ஒரே அடியெல்லாம் குறைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. படிப்படியா இவங்க வாங்கி வச்சுக்க தொகையோட அமௌண்ட். ஏன்னா இவங்க வந்து மேக்சிமம் வந்து இவங்களுக்காக வாங்கினாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என் நண்பனுக்கு வாங்கி கொடுத்தேன், என் சொந்தக்காரன் ஒருத்தன் கேட்டான் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன், கடைசியில அவன் போயிட்டான், நான் கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துற யாரு கூட்டு வச்சு கேட்டீங்கன்னா மிதுன ராசியா கேட்டீங்கன்னா ஆமா ஆமா. சோ அந்த நிலைமைதான். ஏன்னா அந்த மிதுனம் கன்னி இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே இந்த ஜாமீன் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 100 முறை யோசிக்கணும். ஆனா இவங்க யோசிக்க மாட்டாங்க. நன்மை தானே, நம்ம கூட இருக்கா, உயிர் தோழம் தானே, உயிர் தோழி தானே அப்படின்னு அந்த நட்புக்கு இலக்கணமா இருக்கக்கூடிய நபர்கள் கடைசியா நம்பி ஏமாந்தவர் இவர் தான். அதனால இந்த நிலைமை கொஞ்சம் படிப்படியாதான் மாறக்கூடிய தன்மை. கண்டிப்பா சார். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இனிமேதான் குதூகலமா இருக்க போதுன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல குரு உச்ச நிலையில உட்காரனால குடும்ப உறவுகள் இனிமே இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்க மேல ஒரு ரியாலிட்டி அன்பு காட்டக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. நம்ம மிதுனராசிக்காரங்க 2 விதமா யோசிப்பாங்க. இவங்க நம்ம கூட பேசுறா என்ன பிரச்சனை, பேசாட்டி என்ன பிரச்சனை யோசிப்பாங்க. சோ இவங்க பயங்கரமா பிளாக்காம பிளான் போட்டு போவாங்க. அவங்களுக்கு மேல நான் அப்படின்ட்டு அவங்க இவங்களை எப்படி லாக் பண்ணுமோ லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ அந்த நிலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நம்ம மிதுனராசி என்பவர்கள் குடும்ப உறவுகளுடன் இனிமேதான் சந்தோஷமா இருக்க போறாங்க. பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா. கண்டிப்பா சார். திருமணம் மற்றும் குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? அந்த பாக்கியம் எல்லாம் எப்படி இருக்கு மிதுனமுக்கு? திருமணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம மிதுனராசி என்பவர்களுக்கு 7 தான் 2ல வந்து உட்கார்றோம். அப்ப திருமண தடை விலகும், திருமணம் உறுதியா நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அது எப்படி நடக்கும் அப்படின்னா இவ்வளவு நாட்களாக இவங்க ஊரா தெரிவிப்பாங்க. அங்க தென்னை இங்க தென்னை எங்க தென்னை கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குவாங்க. இப்ப அவங்க பக்கத்து ஊர்ல அவங்க பக்கத்து வீட்டுல பக்கத்து தெருவுலயே பக்கத்திலேயே பொண்ணு கிடைக்கும். என்னடா நீ எங்கெங்கயோ சுத்தின, நான் பாடுற அந்த மாம்பழத்தை வாங்கிட்டேன் அப்படின்னு பாருல விளையாடப்பா சொல்லுவாரு பாத்தீங்களா, அதே மாதிரிதான் அந்த மாங்கனி அவர் எப்படி வாங்கினாரோ அதே மாதிரி நம்ம ஆளுங்க இப்ப கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பிடிச்ச ஒரு பெண்ணை என்ன பண்ண போறாங்க பக்கத்திலேயே தேடி ஈஸியா கண்டுபிடிச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய பாக்கியம். கண்டிப்பா சார். குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு? குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயங்கள்லாம் சிறப்பா தான் இருக்கு. குழந்தை பாக்கியம் உறுதியா நம்முடைய மிதுனராசி என்பவர்கள் இவ்வளவு நாள் தடைகள் இருந்தாலும் அந்த தடையை தகர்த்தெறிந்து குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பருக்கு மேல நம்ம மிதுனராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியா கிடைக்குன்றத நம்ம சொல்லலாம். மாணவர்களுக்கு எப்படி இருக்கு சார்? மாணவ செல்வங்கள் படிப்புல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தினாங்க. கொஞ்சம் ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறாங்க ஆனா அசால்ட்டா விட்டுறாங்க. சோ இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தினாங்கன்னா இவங்க விளையாட்டு போட்டியில நல்ல வெற்றி பெறுவாங்க. சோ அதே போல படிப்புல ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் அவங்களுக்கு அதிகம். கண்டிப்பா சார். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் உடனெல்லாம் நடக்காது, படிப்படியா நடக்கும். கொஞ்சம் பொறுமையா நிம்மதியா இருங்கன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு, எந்த கடவுளை வணங்கலாம் சார்? நம்ம மிதுன ராசி என்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஆஞ்சநேய வழிபாடு தான். ஆஞ்சநேய வழிபாடு இவங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சோ இப்ப இந்த குரு பயிற்சி அப்ப வியாழக்கிழமை போய் ஆஞ்சநேய போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா அமர்க்களமா இருக்கக்கூடிய பாக்கியம் உறுதியா நம்ம மிதுன ராசிக்கு கிரக ரீதியாக ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே போல சொந்த தொழில் பண்றவங்க, சொந்தமா தொழில் தொடங்க நினைக்கிறவங்க மறக்காம தொடர்ந்து
வியாழக்கிழமை ஆஞ்சநேய வழிபாடு செஞ்சாங்கன்னா குருவோடைய பார்வை டைரக்டா மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல உள்ளனால பாதுகாப்பான சூழ்நிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அதிகமா இருக்கு. பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி வந்தாச்சு. எல்லா மக்களும் குரு கொட்டி கொடுக்க போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு? குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாத்துக்குமே அதீதமான நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். கண்டிப்பா. சனி பயிற்சி மாதிரி ஒரு பயமோ ஒரு அச்சுறுத்தலோ எந்த ராசினருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் டஃபன் ஆகலாம். ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்குமே நல்லதுதான் செய்வாரு. கண்டிப்பா. கெட்டதுன்றது ஒரு விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நடக்காது. ஏன்னா அவங்க ஒரு சுப கிரகம். ஜூன் 2ஆம் தேதி அவங்க மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அவங்க பெயர்றாங்க. சோ கடகராசி குரு உச்சம் பெறுகிற ஒரு வீடு. சோ ஒரு ஃபுல் எஃபெக்ட்ல அவங்களோட பலன் இந்த தடவை இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலத்துல தடைகள் எல்லாம் தாண்டி வெற்றி பெறுவாங்களா? கண்டிப்பா மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரீயா ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன எப்படி சொல்றதுன்னே தெரியாத அளவுக்கு கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. ஏன்னா குரு பகவான் ஒரு 50-50 தான் பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஏன்னா ஜென்ம குருவா இருந்தாங்க கடந்த வருடம். சோ ஜென்ம குரு ராமன் வனவாசம் போன பீரியட். சோ அப்ப எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. கஷ்டம். அந்த ஒரு அலைச்சல், வேலைக்காக அலைச்சலா இருந்தாலும் அதுல ஒரு சக்சஸ் ஆகாத ஒரு நிலை, வேலை பறிப்போன நிலை, இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். சோ இது ஒரு ராஜயோகமான காலகட்டம் மிதுன ராசி பொறுத்த வரைக்கும். அவங்க கிட்ட இருந்து அவங்க கடகத்துக்கு போயிடுறாங்க குரு. சோ அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். கண்டிப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. பண வரவு ஒரு ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு மிதுன ராசினியர்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. அதுவும் இந்த மிருகசீரிஷம் நான் சொன்ன மாதிரி அந்த சிச்சுவேஷன் இருக்கும். இப்ப நீங்க என்ன பேச போறீங்க, நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்க இது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அது புரிஞ்சுக்கோங்க. ஜட்ஜிங் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் இன்ட்யூஷன் இஸ் டிஃபரெண்ட். கண்டிப்பா. ஒரு விஷயம் முன்னாடியே நடக்க போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால அவங்க எல்லாத்தையும் போட்டு பாடப்படுத்திட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு தெரியும்ன்றது அது எப்படி அவங்களுக்கு அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வராது. சோ அதனால அவங்க ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், எனக்கு தெரியும். அப்படி இதனால ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இந்த அக்கா தங்கை, அண்ணன் தம்பி, இந்த மாதிரி சிப்ளிங்ஸ் கிட்ட கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். சோ அதை மட்டும் இவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். மிச்சபடி கடன் தீரும். சோ வர பணத்தை அதுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்றது ஒரு லைஃப் ஸ்டைல் படி. கண்டிப்பா இதுவே ஆமா. அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய பிளானட் புதன் தான். சோ புதனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு துளசி மாலை பெருமாளுக்கு வாங்கி போடுறது, விஷ்ணுக்கு வாங்கி போடுறது, இதெல்லாம் பண்ணாலே ஒரு மிகப்பெரிய. அதே மாதிரி பாசி பயிர் சுண்டல் வாங்கி கொடுக்கறது யாருக்காவது வீட்டு பக்கத்துல உள்ளவங்களுக்கு சுண்டல் பண்ணி கொடுக்கலாம். இல்ல கோவில்ல போய் பிரசாதமா கொடுக்கலாம். இதெல்லாமே ரொம்ப விசேஷமா இருக்கு. கண்டிப்பா. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம், இவங்களுக்கு இந்த ஒரு பேச்சு. திருவாதிரை நட்சத்திரம் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது ஞாயிறு பகவான, அதாவது கால பைரவரை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சோ சூரியன். சோ கால பைரவர் வழிபாடு அவங்க பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில போய் முக்கியமா கால பைரவர் வழிபடுறது. அதே மாதிரி அந்த நீல கலர்ல சங்கு போடு, அதை வாங்கி மாலையா போட்டு கொடுக்கறது. இதெல்லாமே அவங்க சூரிய பகவானை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அவங்க பண்ண வேண்டிய பரிகாரம். இன்னொன்னு நான் எல்லாருக்கும் சொன்ன மாதிரிதான், சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு
அர்க்கியம் பண்ணா ரொம்ப விசேஷமா இருக்கும். முடிஞ்சா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், அது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்வியல் பொறுத்த வரைக்கும் ஆங்ஸைட்டியை வந்து இவங்க கட்டுப்படுத்தணும். பதட்டமாவே இருப்பாங்க, ஏன்னா ஜென்ம குரு இருந்த எஃபெக்ட் இருக்கும். சோ அந்த பதட்டமான நிலையிலேயே இருந்துட்டே இருப்பாங்க. சோ அந்த ஆங்ஸைட்டினால என்ன பண்ணுவாங்க, அது போக்குறதுக்கு ஏதாவது ஓவர் ஸ்பெண்ட் பண்றது, அதிகமான செலவு பண்றது, ஏன்னா அந்த ரிலாக்ஸேஷன் ஆகவே ஆகாது அவங்க. சோ அந்த கன்ஃபியூஷன் வந்து அவங்க தவிர்த்துக்கணும். அதுக்கு முக்கியமா அவங்க தவிர்க்க வேண்டியது டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன். போன், ப்ளூ ஸ்கிரீன் அவாய்ட் பண்ணணும். பண்ணிட்டு பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு மெடிடேஷன் பண்றது, ஒரு காமான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கிறது, தனிமையா இருந்து யோசிக்கிறதே ஒரு நல்ல பரிகாரம் தான். ஏன்னா பல நேரங்கள் நம்ம அதை பண்ணவே மாட்டோம். சோ அதெல்லாம் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா. புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு? சோ புனர்பூசம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய பிளானட் வந்து குரு பகவான். சோ குரு பகவான்னா மஞ்சள். சோ மஞ்சள் நிற ஆடைகளை தானம் பண்றது, தட்சிணாமூர்த்தி வழிபடுறது, வியாழக்கிழமையில கொண்டக்கடலை மாலை போடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான பலன். படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்ட பென், பென்சில், அந்த மாதிரி எதுனாலும், ஒரு நோட் புக் வாங்கணும், இல்ல ஃபீஸ்ல ஒரு பார்ட், இப்போ 25,000 ஃபீஸ்னா அவ்வளவு ஃபுல்லா கொடுக்க முடியாது, ஒரு 1000 2000 முடிஞ்ச உதவி பண்றது, ஃப்ரீயா சொல்லி கொடுக்கறது. ஆக்சுவலி அடுத்தவங்களுக்கு நம்ம கத்துட்டு இருக்கிறத சொல்லி கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ அதெல்லாம் வந்து ஜென்ரலா எல்லாருமே பண்ணலாம், பெரிய புண்ணியம் தான். பொதுவா இந்த நட்சத்திரத்தினர் வந்து பண்ணா இன்னும் அமோகமா அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா. இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்னவா இருக்கு? சோ இப்போ தானம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஆமா, தானம் பண்ணாலும் அளந்து பண்ணணும். ஜெனராசிட்டியை வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கணும் இந்த டைம்ல. சில நேரங்கள்ல எமோஷனல் ஆகி இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு தனக்கு வந்து என்ன பண்றதுன்னு யோசிச்சு, தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சோ ஆமா, அதனால வீட்டுல வந்து சண்டை சச்சரவுகள் வர்றது. சோ அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து பாத்துக்கணும். எப்பவுமே வந்து பிறருக்கு உதவுறது என்னைக்குமே நமக்கு கெடுதலை கொடுக்காது. அப்படி இருந்தாலுமே நமக்கு வச்சுக்காம நம்ம சங்கடத்துல இருந்துட்டு அதை வந்து நம்ம நல்ல முழு மன மகிழ்ச்சியோட நம்ம பண்ணாங்கன்னா அதுவே வந்து அவங்களுக்கு நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கு. அப்ப நம்ம ஒரு மன வருத்தத்தோட வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றப்போ அது சரியா வராது. கண்டிப்பா. சோ அதனால தனக்கு கரெக்டா அவங்க வந்து பேலன்ஸ்டா அவங்களோட பினான்சியஸ் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. இது வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க சுபிக்ஷமா இருப்பாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு மேம்? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் வந்து பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்து பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு, உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் வந்து கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்கெல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல. இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க. இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி வந்து பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாதம் சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப
இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம், மேஷம் நிறைய சனி, 7 நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா வந்து கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்கள் செய்ய போறாருமா. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படி, நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேனான்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்வார் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். மிதுன ராசி இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல எப்படி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா, குதூகலமா இருப்பாங்களா? இந்த பண வரவு, பண மழை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு 2ஆம் பாவத்துல வந்து குரு பகவான் அமர்றாரு உச்சம் பெற்று. இந்த 2ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா தன குடும்ப வாக்கு ஸ்தானம் அப்படிம்பாங்க. ஆக தனஸ்தானத்துல குரு வந்து அமர்றது, அவர் சொல்றதே பொன்னர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முழு சுபர், பொன்னர், தேவகுரு, பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. முழு சுபர் ஓகேங்களா. அவர்கிட்ட கொஞ்சோண்டு கூட கெடுபலன்கள் அப்படின்றது இல்ல அப்படிம்பாங்க. கெட்ட கேரக்டர்ஸ் அப்படின்றது இல்ல அப்படிம்பாங்க. சோ அவர் வந்து அமர்றது எப்படி அப்படின்னா குடும்பத்துல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குதூகலம் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃபேமிலியோட நிம்மதியா இருக்கேங்க அப்படின்ற அமைப்பு சாலிடா இருக்கும். அதே மாதிரி குரு 2ஆம் பாவத்துல அமர்றது அப்படின்றது பண வரவு அப்படின்றது நிறைய இருக்குமா. உடனே நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க மூட்டை மூட்டையா அள்ளின்னு போலாமா, லாரியா எடுத்துட்டு போலாமா? அது உங்க சுய ஜாதகத்திலயும் தசை எக்ஸலண்டா இருக்கு. இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சுய ஜாதகத்திலேயே குரு தசை இருக்கு, குரு ரொம்ப எக்ஸலண்டா வந்து அமர்ந்திருக்கா, சுக்கிரனோட சேர்ந்து அமர்ந்திருக்கா அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல இருக்குன்னா அவங்க லாரியா கூட எடுத்துட்டு போலாம். அதை பத்தி பிரச்சனை இல்ல. பட் இருந்தாலும் கோச்சார பலன் அப்படின்றது 40 to 50% இந்த கோச்சார பலன் பிரகாரம் காசு நடமாட்டம் நல்லா இருக்கும். முதல்ல ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுங்க, இப்ப பரவாயில்ல, எங்க கையில வந்து திருப்தியா இருக்குங்க, ஆண்டவன் புண்ணியத்துல காசுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு புது உறவு, புது வரவு அப்படின்றது குடும்பத்துல இருக்கும். புது உறவு அப்படின்றது பழைய உறவே புதுப்பிச்சு திரும்பி வரலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துக்கு ஒரு புது உறவு, அது வந்து மருமகளா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், அந்த மாதிரியும் உண்டு. புது வரவு அப்படின்றது இவங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா யாராவது சொந்தக்காரங்க அவங்க அப்படின்ற மாதிரி புது வரவை இவங்க கூட அட்டாச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இதுவும் உண்டுமா. என்ன ரொம்ப வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மத்தவங்க கிட்ட வாக்கு மட்டும் மிதுனம் கொடுக்க கூடாது. ஏன்னா வாக்குஸ்தானத்துல குரு, இவங்களோட ராசி அதிபனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதகாதிபதி குரு. அப்ப யார்கிட்டயும் இதை நான் கண்டிப்பா முடிச்சு கொடுத்துடுறேன், என் ஃப்ரெண்டு தான், நீங்க போய் அவகிட்ட சொல்லுங்க, அவ நான் சொன்னா கேட்பாங்க அப்படி எல்லாம் சொன்னோம்னா அந்த ஃப்ரெண்டு உங்களை வந்து உண்மையான ஃப்ரெண்டாவே இருந்திருக்காது, நீங்க சொல்லி மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, உங்க பையனுக்கு மாப்பிள்ளை தேட்டீங்களா, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க, அந்த பொண்ணு ரொம்ப குடும்ப குத்துவலுக்கு சூப்பரா இருக்கும், அந்த பிள்ளை என்ன பண்ணுது நம்மளுக்கு தெரியாது. அதனால அந்த மாதிரி வாக்கு நம்ம நல்ல இன்டென்ஷன்ல சொல்ல போயிட்டு நம்ம மாட்டிக்க கூடிய சூழ்நிலை அப்படின்றது வரும். பொதுவா ஜோதிடம் பார்க்கறவங்களே கேட்பாங்கம்மா, மேடம் உங்ககிட்ட எத்தனை ஜாதகம் வருது, எங்களுக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நம்ம சஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னாமா எங்க கிட்ட ஒருத்தவங்களோட பிஹேவியர்ன்றது வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அவங்களோட உண்மையான பிஹேவியர் எங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஜாதகத்தை பாக்குறோம், தெரியுது, சொல்றோம். ஆனா அதை விட ஹிடன் சீக்ரசிஸ் எல்லாம் எத்தனையோ இருக்குல்லம்மா. நான் நல்ல இன்டென்ஷன்ல ஒரு ஜாதகம் கொடுத்தா நாளைக்கு அவங்களுக்கு என்னைக்கோ ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு பஞ்சாயத்து வருது வச்சுக்க, அந்த அம்மா வேணும்ட்டே நம்மளுக்கு எடுக்கணும்னே கொடுத்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி வரும். 10 வருஷம் கழிச்சே வரும். உடனே வந்து ப்ராப்ளம்னா உடனே வந்துரும். சோ ரிஸ்க் வேண்டாம். அந்த மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்கறது, கேரண்டி கொடுக்கறது, ஷூரிட்டி கொடுக்கறது வேண்டாமா. மத்தபடி சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா மேம். வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் கூட உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கு மேம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல குரு வந்தாரே ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், குடும்பத்துல இருக்க மெம்பர்ஸோட ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்கும். உண்மையான அன்போட பழகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும். நல்லா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும் ரிலேஷன்ஷிப், கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா மேம். ஏற்கனவே இருந்த இந்த பழைய கடன்கள் இதெல்லாம் அடைக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா மேம்? ஏன்னா பண வரவு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம், இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா? கண்டிப்பாமா. 6ஆம் பாவத்தை குரு பாக்குறாருல, ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை குரு பாக்குறாரு. எனக்கு பெருசா எதிரிகள்னா யாரும் இருக்க மாட்டேன், மிதுனம் எல்லாம் பேசியே சமாளிச்சிடணும். இந்த ஒரு
சூர்யா சார் படத்துல வந்து சார்வி சொல்லுவாரு, அவர் வந்து வாசு வேலு வந்து சாரி வேலு வாசு வந்து எது வந்தாலும் பேசியே சமாளிச்சிடுவாரு, நீங்க கையை ஓங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி மிதுனம் எல்லாத்தையும் பேசியே சமாளிக்கும், ரொம்ப ஸ்மூத்தா போயிடுவாங்க. ரிஷபம் ஒரு விதத்துல ஸ்மூத்தா போவாங்கன்னா மிதுனம் ஒரு விதத்துல ஸ்மூத்தா போவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இவங்களுக்கு பெருசா எதிரிகள் இருக்க மாட்டாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு அது அப்படின்னா அதுல இருந்து ஓவர் கம் ஆயிடுவாங்க. குரு பார்வை இருக்கிறதுனால தீராத நோய்களா இருந்தாலும் ஒரு பாலியேஷன் இருக்கும், தீரக்கூடிய நோய்களா இருந்தா கம்ப்ளீட் கியூர்ன்றது கிடைக்கும். கடன் பெரும் பகுதியை அடைப்பாங்கம்மா, சாலிடா அடைப்பாங்க. கண்டிப்பா மேம். பொதுவாவே எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம வீட்ல கூட கேட்கிற வார்த்தைகள் தான், கல்லடி பட்டா கூட கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி கண் திருஷ்டிகள் சார்ந்து பல கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் சரியாகுமா மேம்? 8ஆம் பாவத்தை குரு பாக்குறாருமா. 8ஆம் பாவம்ன்றது ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், மரபு வழி சொத்துக்கள், ஒரு ஓம்பல் திருஷ்டி, அந்த மாதிரி அவங்களுக்கு நடக்கக்கூடிய குட்டி குட்டி ஆக்சிடென்ட், சர்ஜரிஸ், கண்டங்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய பாவம் தான் குரு பாக்குறதுனால. அதுல இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கான காலகட்டம், கவலையப்பட வேண்டாம். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பிரச்சனைகளுக்கு குடும்பத்துல வர்றதுக்கு காரணமே என்னன்னா, எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு அவங்களோட பார்வைதான். நம்ம இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2 கவர்ல வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து, ஐயோ டெய்லி மூட்டை மூட்டையா ஸ்நாக்ஸ் வாங்கி போறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா வாங்கி போவாங்களா? நம்ம என்னவோ கஷ்டப்பட்டு டெய்லி ஒரு புடவை கட்டினா, ஆட என்னப்பா பயங்கரமா புடவை கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த எண்ணங்கள், அந்த பார்வைகள், அதனோட பலன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குருனோட பார்வை 8ல இருக்கும் போது அந்த பெரிய பெரிய விஷயத்தோட இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயமும் சேர்ந்து காணாம போயிடும். கண்டிப்பா சுபமான விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். கண்டிப்பா மேம். மிதுன ராசிக்கு சுபமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் கை கொடுக்கும்? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னாலே பெருமாளை வழிபாடு பண்ணும். பெருமாளை வழிபாடு பண்றது நான் ஃப்ரீக்வெண்டா சஜஸ்ட் பண்றது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நான் ஃப்ரீக்வெண்டா சஜஸ்ட் பண்றது என்னன்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ண சொல்லுவோம்மா. எப்பயுமே ராம நாமம் உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது அப்படிம்பாங்க. பஞ்சாட்சரத்துக்கு ஈக்குவலான மந்திரம் கிடையாது. அதே மாதிரி ராம நாமத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பிளஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அதுக்கு எத்தனையோ வரலாற்று கதைகள் இருக்கு. ஆக ரொம்ப எளிமையா இப்ப நம்ம ரொம்ப அதாவது ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கு. ஆமா. அப்ப சட்டு சட்டுன்னு என்னால சொல்ல முடியும், தீட்டு கிடையாது, தோஷம் கிடையாது, எங்கனாலும் சொல்லிக்கலாம் ராமநாம், ராம 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 ராமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். சிவசிவமும் அதே மாதிரிதான். சோ ராமநாமம்னு சொல்லலாம். வாழ்க்கை உயர்ந்துகிட்டே கண்டிப்பா முன்னேறும், கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா.